ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த தேர்தல் எனக்கு சீட்டு கொடுக்கல, அதனால நான் ரொம்ப விரக்தியில இருக்கேன். இந்த தடவை நீங்க சீட்டு கொடுக்கலன்னா நான் கட்சியை விட்டு வெளியே போறதை விட எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயதரணி அக்கா பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. உண்மையிலே காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது எனக்கு மரியாதை இல்ல, முன்னேற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை துச்சமா தூக்கி எறிஞ்சு பாஜகவுல வந்தாங்க. பாஜகவுல வந்த கையோட எம்பி சீட்டு கேட்டாங்க, மறுக்கப்பட்டது. இடைத்தேர்தலில் விலவங்கொட தொகுதியில நிக்கிறதுக்கு சீட்டு கேட்டாங்க, மறுக்கப்பட்டது. பாஜக தலைவருக்கு பதவி கேட்டாங்க, அதுவும் மறுக்கப்பட்டது. சோ தொடர்ந்து மறுக்கப்பட்ட விஜயதரணி அக்காவுக்கு இந்த தடவை விலவங்கொட தொகுதி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஒருவேளை நீங்க விலவங்கொட தொகுதியில நிக்கிறதுக்கு எனக்கு அனுமதிச்சா நான் பாஜகவுல தொடர்ந்து நீடிக்கிறேன், ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போறேன். அப்படி இல்லையா ஒன்னு திமுக இல்ல டிவிக்கு ரெண்டு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா, பாஜக சீட்டு கொடுத்தா நான் பாஜக நீடிக்கிறேன், இல்ல கட்டி திமுக கொடுத்தா திமுக பக்கம் போயிருவேன், இல்ல விஜய் கொடுத்தா விஜய் பக்கம் போயிருவேன் அப்படின்னு விஜயதரணி அக்கா தரப்புல இருந்து தகவல் ரொம்ப சுட சுட வந்துட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.